வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே நேரத்தில் ஒரு வட்ட அரங்கை சுற்றி நடக்க தொடங்கின்றனர். மேலும் அவர்கள் முறையே 42 வினாடிகள், 63 வினாடிகள் மற்றும் 84 வினாடிகளில் அவர்களது சுற்றுக்களை முடிக்கின்றனர். எனில் எவ்வளவு நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் துவங்கிய இடத்திற்கு ஒன்றாக வருவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்துட்டாலே நீங்கள் என்ன செய்யணும், மீச்சீமா கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 42 63 84க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல் டிவிஷன் போட்டு பார்க்கணும். இப்போ எல் டிவிஷன் என்ன போடணும், இங்கே என்ன வரும், ஒன்று ஷார்ட்கட்டு. இது வந்து எல் டிவிஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்துடும். சப்போஸ் ஈஸியஸ்ட் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எல் டிவிஷன் பார்த்தா ஆன்சர் வரும், பட் டைம் ஆகும். நார்மல் இப்படி தான் செய்யணும், பட் டைம் ஆகும். அப்படி ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, இது 3ஆல் டிவைட் ஆகுது, இது 3ஆல் டிவைட் ஆகுது, ஏதோ ஒன்று 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகணும். 3ஆல் டிவைட் ஆகுனா சம் ஆஃப் த டிஜிட் 2 + 5 7 7 + 3 12 13. 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இல்லை. இது பாருங்கள், 9 11 வருது. 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இல்லை. இங்கே பாருங்கள், 9 வருமா? 2 + 5 + 2 9. 3ஆல் டிவைட் ஆகும். அதுக்கடுத்து பார்ப்போம், இதையும் செக் பண்ணுவோம். 1 + 5 + 2 8. 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்போ எது 3ஆல் டிவைட் ஆகுது? 1. அப்போ இவ்வளோதான் ஆன்சர். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடலாம். இல்லைன்னு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி எல் டிவிஷன் எடுத்து மல்டிபிள் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரும்போது டைம் ஆகும், ஆன்சர் வரும். நம்மளுக்கு ஆன்சர் முக்கியம் கிடையாது, எவ்வளோ வேகமாக போட போகிறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நண்பர்களே, மறந்துனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா நாங்கள் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு ஈஸியெலாம் கிடையாது. ஒரு கொஷினை 20 நிமிஷம் 10 நிமிஷம் கொஷின் போடணுன்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு. அது யாருக்காக கொடுக்குறோம்? உங்களுக்காக கொடுக்குறோம். எங்களுக்கு அது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை என்னன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணால் தாராளமாக உங்கள் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள்,